நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியான் உச்சி மாநாடு நடக்க போகுது. ட்ரம்ப் மலேசியாவில் இருக்காரு. மோடியோட பங்கேற்பு எப்படி இருக்கா இல்லையா, தாய்லாந்து கம்போடியாவோட பீஸ் டீல், இந்த மாதிரி ஒரு 4 முக்கியமான அஜெண்டாக்கள் வந்து இந்த விஷயத்துல இருக்கு. அதை பத்தி ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், இதுதான் இந்த ஏசியான் சப்மிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல போறாங்க. இந்த சுச்சுவேஷனில் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு மலேசியா வந்து போயிருக்காரு. அவர் சைனா அதிபர் ஜி ஜின்பிங் கூட ட்ரேட் டாக்ஸ் நடத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்திய தலைவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட அவர் பேச வேண்டிய முக்கியமான டாக்ஸ் வந்து நடக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, இந்த ஆன்கோயிங் டாரிஃப் டிஸ்பியூட்டுக்கு இடையில மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட்டை வெர்ச்சுவலாக தான் வந்துட்டு கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏசியான் சப்மிட்ல சில கீ ஐட்டம் அஜெண்டாஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஒன்று நம்ம பார்க்கலாம். முதல்ல கிழக்கு தைமூர் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. அதாவது இந்த நாடு ஏசியான் பிளாக்ல 11வது மெம்பரா வந்து சைன் பண்ணிருக்கு, அதாவது ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சப்மிட்டுக்கு முன்னாடியே ஈஸ்ட் தைமூர் வந்து பாத்தீங்கன்னா 14 வருஷமா கேம்பெயின் பண்ணின பலனா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு இந்த ஏசியான் பிளாக்ல இது வந்து 11வது மெம்பரா ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கீ சப்மிட் வந்து கோலாலம்பூர்ல நடக்குது அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏசியன் உச்சி மாநாடோட அஜெண்டாவில் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ட்ரம்ப் மலேசியாவில் என்ன பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை ஏசியன் சப்மிட்டுக்காக வந்து அட்டன் பண்ண மலேசியா வந்துட்டாரு. அவர் தனது முதல் டேர்ம்ல, அதாவது ஏற்கனவே ஒரு டைம் வந்து இந்த மீட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா பல தடவை ஸ்கிப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் லாஸ்ட் பீரியட்ல இருக்கும்போது, பிரசிடென்டா இருக்கும்போது இந்த மீட்டிங்கை வந்துட்டு போகாம நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. ட்ரம்போட அஜெண்டா லிஸ்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் டாக்ஸ் மட்டும் ஒரு பீஸ் டீல் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் ஏசியன் சப்மிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதோட மலேசியா கூட ஒரு ட்ரேட் டீலையும் வந்து சைன் பண்றாரு அப்படின்னு சொல்றோம். அவர் வர்றதுக்கு முன்னாடியே தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா சில மாசத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு டெட்லியஸ்ட் கிளாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் டீலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சைன் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த சப்மிட்டோட சைட் லைன்ல பாத்தீங்கன்னா பிரேசிலோட பிரசிடென்ட் வந்து லூலா டி சில்வா வந்து ட்ரம்ப் மீட் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஏசியா டூர்ல ஒரு பார்ட்டா ஜப்பான் மற்றும் சவுத் கொரியாவும் வந்து விசிட் பண்றாரு சொல்லப்படுது. அவர் 2019க்கு அப்புறம் முதல் முறையா திரும்பவும் வடகொரியா பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் வந்து மீட் பண்ண போறாரு அப்படின்னு வந்து ஓபனா இவர் பேசியிருக்காரு. அவர் ஏசியா பசிபிக் எக்கனாமிக் ஆபரேஷன், அதாவது APEC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்மிட்டுக்கு முன்னாடி இந்த பூசான்றது வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியால இருக்கிற ஒரு நகரம், அங்க நடக்கக்கூடிய இந்த ஏசியா பசிபிக் மாநாட்டிலையும் வந்து கலந்துக்க வந்து போறாரு அப்படின்னு சொல்றோம். இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன இதுல அப்படின்னு பார்க்கும்போது மோடியோட வெர்ச்சுவல் அட்டெண்டன்ஸ் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த வார தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏசியன் சப்மிட்டுக்காக கோலாலம்பூர் போக மாட்டாரு அப்படின்னு நம்ம வந்து தெளிவுபட அறிவிச்சிருந்தோம். அதுக்கு பதிலா வெர்ச்சுவலா வந்து ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல 2 நாட்டுக்கும் போயிட்டு இருக்க இந்த ட்ரேட் டாக்ஸ்க்கு இடையே மோடியும் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் மீட் பண்றதா இருந்துச்சு. ஆனா வந்து எதிர்பாராதமா இந்த மீட்டிங் வந்து இப்ப நடக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு டோட்டலாவே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா பல கீ மீட்டிங் வந்துட்டு அட்டன் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அக்டோபர் 26ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த ஈஸ்ட் ஏசியன் சப்மிட் உட்பட எல்லா விஷயங்களுக்கும் வந்துட்டு ஜெய்சங்கர் சார் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மோடி இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு அவருக்கு நேரமின்மை, வேற ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால இதை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரியல் ரீசன் என்னன்றது நமக்கு இது வரைக்கும் தெரிய வரல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட் தைமூர் ஏசியான்ல ஜாயின் பண்ணிருக்கு. ஈஸ்ட் தைமூர்ன்றது ஒரு குட்டி நாடு. அது இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குட்டி தீவு அப்படின்னு பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கேம்பெயினுக்கு அப்புறம் ஈஸ்ட் தைமூர் வந்து கடைசியா, அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசியன் பிளாக்ல 11வது நாடா வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஈஸ்ட் தைமூரோடைய மினிஸ்டர் ஜானா கொசாமோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கோலாலம்பூர்ல நடந்த இந்த சப்மிட் மற்றும் சைனிங் செரமனில அந்த பிளாக்கோட லீடர்ஸ் கூட ஜாயின் பண்றாரு. சோ இது ஒரு கனவு நனவானது மட்டும் இல்லாம எங்களோட ரிலையன்ஸ், டிட்டர்மினேஷன் மற்றும் நம்பிக்கையை வந்து அழுத்தமா வந்து இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு பெயரால தைமூர் லெஸ்டேன்னு சொல்லிட்டு இதை வந்து ஏற்கனவே அழைக்கப்படுது. இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 வருஷம் வந்து இந்தோனேஷியாவுடைய பிடியில் இருந்தது. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு தனி நாடா அறிவிக்கப்படுது. அதிகமான இன்இக்வாலிட்டி, அதாவது சமத்துவமின்மை, அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் வந்து ஈஸ்ட் தைமூர்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளமா இருந்தது. ஏசியான் சப்மிட்ல ஒரு கண்ட்ரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க ஒரு நல்ல ஒரு உட்கட்டமைப்பு, ரோடு வசதிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். அதெல்லாமே இவங்க கொண்டு வந்ததுனால இப்போ இது வந்து ஏசியன் கண்ட்ரில வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து இந்த தாய்லாந்து கம்போடியாவோட பீஸ் டீலை பார்ப்போம். மலேசியாவில் லேண்ட் ஆன யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் டீலை வந்து சைன் பண்றதுக்கான ஒரு ஆயத்த வேலையில ஆரம்பிச்சிருக்காரு.
ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பல வருஷமா நடந்த ரொம்ப டெட்லியஸ்ட் கிளாஷுக்கு அப்புறம் இந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தாய்லாந்து ராணியோட தாயார் வந்து இறந்து போனாங்க. அதனால தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையே இந்த மீட்டிங்ல வந்துட்டு ஜாயின் பண்றதா இருந்தது. அவர் ஜாயின் பண்ண முடியல, அதனால சண்டே தான் போய் ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் இடையில ஒரு முக்கியமான பீஸ் டீல் வந்து சைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் நடந்த தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையே நடந்த இந்த டெட்லியஸ்ட் மிலிட்டரி கிளாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்டவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. சுமார் 3 லட்சத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வீடுகளை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 5 நாள் நடந்த இந்த சண்டைக்கு அப்புறம் 2 பக்கமும் வந்து ஒரு சீஸ்ஃபயர் நிறுத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முக்கிய காரணமா இருந்தது பாத்தீங்கன்னா யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் தான் அவர் வந்து அவருடைய நோபல் பரிசு ரெக்கமெண்டேஷனுக்கு நான் இந்த வாரம் நிறுத்தினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த ஏசியான் சப்மிட்ன்றது என்னன்னா இந்த மெம்பர் ஸ்டேட்டுங்க எல்லாமே சேர்ந்து ஆண்டுக்கு 2 முறை வந்து சந்திச்சு அவங்களுடைய எக்கனாமி, பொலிட்டிக்கல் மற்றும் சோஷியல் கல்ச்சர் மேட்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் இந்த மீட்டிங்கோட மெயின் அஜெண்டா அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், புருனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லவோஸ், மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் இப்போ இந்த ஈஸ்ட் தைமூர் ஆகிய நாடுகள் வந்து இந்த சப்மிட்ல இருக்காங்க. அக்டோபர் 26ல இருந்து 28 வரைக்கும் இந்த சப்மிட் வந்து கோலாலம்பூர்ல நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏசியான் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல இந்தியா, யூஎஸ் இவங்கலாம் வந்து இதுல மெம்பரே கிடையாது. ஆனா ஏன் அவங்க இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஏசியான் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜியன்ல ரொம்ப சென்ட்ரல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ல இருக்கிற ஒரு இடமா பார்க்கப்படுது. அதாவது அந்த ஏரியாவோட மையப்புள்ளியா இது வந்து இருக்கு. அதனாலதான் எல்லா பெரிய நாடுகளும் இவங்க கிட்ட பேச வராங்க. இந்தியா, யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியான்ல நடத்தப்படுற முக்கியமான ஃபாரம்ல டயலாக் பார்ட்னர்ஸா வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏசியன் சப்மிட், இஎஸ் சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ஏசியான், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் ரீஜனல் ஃபாரம், அதாவது ஏஆர்எஃப் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏசியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மீட்டிங் பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மீட்டிங்ஸா வந்து பார்க்கப்படுது. கலந்துக்கிறதோட 3 முக்கிய காரணங்கள், அதாவது இந்தியா, யூஎஸ் இவங்கலாம் ஏன் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது அரசியல் மற்றும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னன்னா ஏசியான் சென்ட்ரலிட்டி, அதாவது நடுவில் நிற்குதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா, அமெரிக்கா ரெண்டுமே இந்த ரீஜனல்ஸ்ல பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரசி இதை வந்துட்டு நீடிக்கணுன்றதுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிகளா பார்க்கப்படுது. அதுக்கு ஏசியான் தான் வந்து ஒரு சென்ட்ரல் பீஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டியா பார்க்கறது, ரைவலரியா பார்க்கறோம். அப்படி பார்க்கும்போது சைனாவோட அதிகாரம் இந்த ஏரியாவில் அதிகமா இருக்கிறதுனால இவங்களோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தோ பசிபிக் ரீஜியன்ல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீ அண்ட் ஓப்பனா இருக்கிறதுக்கு, யாருக்கும் பயப்படாம இருக்கிறதுக்கு இந்த நாடுகள் வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஏசியானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. யூஎஸ், இந்தியா எல்லாம் ஏன் கலந்துக்கிறாங்க அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா காமன் செக்யூரிட்டி, டெரரிசம், மேரிடைம் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, சவுத் சைனா சி போன்ற ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி போன்ற பொதுவான சவால்களை சமாளிக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய இந்த மீட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் பிசினஸ், அதாவது பிக் மார்க்கெட்டா வந்து இதை பார்க்கப்படுது. ஏசியா நாடுகள் வந்து ஒரு பெரிய மற்றும் வேகமா குரோ ஆகிற மார்க்கெட். இந்தியா மற்றும் யூஎஸ்ஏக்கு இது ஒரு முக்கியமான ட்ரேடிங் பார்ட்னராகவும் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்கா மற்றும் இந்தியா இங்க வந்து நிறைய ஃபாரின் டைரக்ட், அதாவது எஃப்டிஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீட்டிங்ஸ் மூலமா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து செக்யூர் பண்றதுக்கும் வந்து நம்மளே எல்லாரையுமே, அதாவது யூஎஸ், இந்தியாவெல்லாம் வந்து அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புதிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றதும் நம்ம வந்து இது மூலமா சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில ஏசியான் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ரோடுகள், ஏர்லைன்ஸ், அப்புறம் வந்து டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரேடை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாடுகளை வந்து கன்சல்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போறதுனால ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முறையான பேச்சுவார்த்தை மேடைகள், அதாவது ஃபார்மல் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்தியா, யூஎஸ் உட்பட சில பவர்ஃபுல் நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயலாக் பார்ட்னர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஏசியான் வந்து கொடுத்துருக்கு. சமீபத்தில் இதை காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஆக கூட அவங்க வந்து அப்டேட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கீ ஃபாரம்ல கலந்துக்கிறது மூலமா முக்கிய குளோபல் இஷ்யூஸ் வந்து பத்தி அந்த நாடுகளோட தலைவர்கள் வந்து நேரடியாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்பவே ஒரு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அசோசியேஷனா வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஏசியா நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ரீஜனல் குரூப்பா பார்க்கல, அதை ஒரு குளோபல் பவரா தான் வந்து மதிச்சு தங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மற்றும் இந்தோ பசிபிக் ரீஜியனோட ஃபியூச்சருக்காக எல்லா விஷயங்களும் சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே நம்மளே, ஸோ இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஏசியான் சப்மிட், ஆக்சுவலா ஏசியான் சப்மிட்ல நரேந்திர மோடி அவர்கள் வந்து கலந்துப்பாங்க. யூஎஸ் பிரசிடென்ட்டும் அவரும் வந்து பேசுவாங்க. ட்ரேட் டீலுக்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையா இது அமையும் பார்த்தது. அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் இதுல கலந்துக்கல. ஸோ அவர் வந்து வெர்ச்சுவலா தான் இந்த மீட்டிங்கை வந்து பாக்குறாரு. அதனால யூஎஸ்க்கும் நமக்கும் வந்து நடக்க இருந்த அந்த ட்ரேட் டாக் வந்து இப்ப நடக்கல அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஓகே, இதுல நான் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் நம்புறேன். கண்டிப்பா நம்ம வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.